என் பேர் முத்துப்பாண்டிங்கண்ணா. நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம்ண்ணா. ஆமாங்கண்ணா. ஆமாண்ணா, அது வந்து எங்கள் அக்கா பொண்ணு, இது எங்கள் அக்கா. ஆமாங்கண்ணா. எனக்கு ரொம்ப நாளாக வந்து 2009 எங்களுக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க வந்து இந்த மாவீரனாலோ எதுவுமே நடத்துறதில்ல. ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும்தான் இதை நடத்துகிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணனை வந்து நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. அது தவறான செயல். நான் எந்த கட்சியிலையும் இல்லைங்கன்னா, நான் 2009 ஓட்டு வந்து எப்பயுமே எங்கள் அண்ணனுக்கு தான், சீமானுக்கு தான். நான் எனக்கு ஓட்டு லிஸ்ட் வந்ததுலேருந்து நான் விவசாய சின்னத்துலேருந்து இப்போ வரைக்கும் மைக் சின்னத்துக்கு கோயம்புத்தூரில் தொகுதியில் வேலை பார்த்தோம். நம்ம பாப்பாவும் நல்லா வேலை பார்த்தா. செந்தமிழ் சீமான் பெரியப்பா. ஆனா நான் வந்து சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகன் தான். ஆனா விஜய் ரசிகனா இருந்துட்டு நான் விஜய் கட்சிக்கு போகணும்னு கிடையாது. எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். சினிமாவை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. எங்கள் கஷ்டத்தையும் எங்கள் வழிகளையும் யார் சினிமாவில் சொல்ல முடியாது. நாங்கள் சினிமாவை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. ரஜினிகாந்த் ஆரம்ப காலகட்டத்தில் சங்கியாக இருந்திருக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அண்ணன் நட்பு ரீதியாக சந்திச்சிருக்காரு. அதுக்காக சங்கி பசங்க தான் சங்கின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. அவனை பற்றி நம்ம பேசுங்க அவசியம் இல்லை. ரஜினி நட்பு ரீதியாக சந்திச்சிருக்காங்க. அவர் திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்தவர். அண்ணன் திரைப்படத்தில் நல்ல டைரக்டராக இருந்தவர். அதனால அந்த நட்பு ரீதியாக சந்திச்சிருக்காங்களே தவிர அவர் அரசியல் ரீதியாக அவர் போய் சந்திக்கணும் அவசியம் இல்லை. தமிழக உலகம் போற்றும் அரசியல் தலைவன் ஆகிட்டு இருக்காரு நம்ம. உண்மை உண்மை ஒரு சீமான் அரசியல் சூப்பர் ஸ்டார் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, உண்மை தானே. கொடுத்தா சந்தோஷப்படுவோம், இல்லைன்னாலும் அதை பற்றி நம்ம வருத்தப்படுற அவசியம் இல்லை. இங்கே நாம் தமிழராய் உருவாயிட்டோம், நாம் பெரும் வெள்ளமாய் உருவாயிட்டோம். நன்றி.